அண்ணாமலை போட்ட ஒரே பதிவு, மொத்த அறிவாலயமும் கதற, இது போதுமே, இனி திமுக அவ்வளவுதான். அண்ணாமலை 1998 ஆண்டு பிப்ரவரி மாதம் நமது கோயம்புத்தூர் நகரம் இந்திய வரலாற்றில் கரும்புள்ளியாக பதிவான ஒரு கொடூர சம்பவத்தை சந்தித்தது. தொடர் குண்டுவெடிப்புகள், சில நிமிடங்களுக்குள் பல இடங்களில் வெடித்த குண்டுகள், 58 அப்பாவி உயிர்கள் பலியாகின, 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அந்த நாள் வெறும் ஒரு தாக்குதல் மட்டுமல்ல, அது நமது சமூக ஒற்றுமையை சோதித்த நாள். கோயம்புத்தூர் தொழில் வளர்ச்சியில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம். இந்திய பொருளாதாரத்தில் முன்னணி நகரமாக உயர வேண்டிய இந்த மாநகரம் அந்த வெடிப்புகளுக்கு பிறகு பல ஆண்டுகள் பின்னடைவை சந்தித்தது. முதலீடுகள் தயங்கி போகின, பொதுமக்களின் மனதில் அச்சம் பதிந்தது, நகரத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் பின்னணி, அதன் குற்றவாளிகள், நீதிமன்ற தீர்ப்புகள், இவை அனைத்தும் தமிழக அரசியலில் நீண்ட நாள் விவாதங்களாகவே இருந்தன. குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள், பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள், தண்டனை குறைப்புகள், இவை அனைத்தும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளன என்று அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்த அப்பாவி மக்களின் குடும்பங்கள் இன்னும் நீதி கிடைக்காதா என்ற மனவலியுடன் வாழ்கின்றன என்பதே அண்ணாமலையின் வாதம். மேலும் சமீபத்தில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே நடந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக் காட்டுகிறார். இந்த தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் வெளியான போதிலும் அது குறித்து அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பு எந்த அரசியலுக்கும் மேலானது, அது அரசின் முதல் கடமை. தேர்தல் அரசியலுக்காக தீவிரவாத சக்திகளுக்கு மறைமுக ஆதரவு அளிக்கப்படுகிறதா? சட்டம் மற்றும் ஒழுங்கு உறுதியானதா? உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முழுமையான நீதி கிடைத்ததா? இந்த கேள்விகளை தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்துகிறார். இந்த நாள் அரசியல் குற்றச்சாட்டுகளை கடந்தும் நாம் நினைவு கூற வேண்டியது அந்த 58 உயிர்கள். அவர்கள் சாதாரண மக்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், மாணவர்கள், குடும்ப தலைவர்கள். அவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் உயிர் தியாகம் நமக்கு ஒரு பொறுப்பை நினைவூட்டுகிறது. வன்முறைக்கு இடமளிக்காத சமுதாயத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு. அண்ணாமலை அவர்களின் பதிவின் மையச் செய்தி என்னவெனில், பாதுகாப்பு முதன்மை, நீதி முழுமை, அரசியல் மீது மனிதநேயம் மேலானது. கோயம்புத்தூர் மீண்டும் எழுந்தது. இன்று அது மீண்டும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது. ஆனால் கடந்த காலத்தின் பாடங்களை மறக்காமல் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குவதே உண்மையான அஞ்சலி என்று அவர் விமர்சித்திருக்கிறார்.